சாராள், ரெபேக்காள் மற்றும் ராகேல் என்கிற பெண்கள் எல்லாம் தாயாக தாமதம் ஏற்பட்டது ஏன் தெரியுமா? ஸ்திரீயை வஞ்சித்து பாவத்தை பிறப்பித்த சாத்தானை கர்த்தர் சபித்து கூறியது என்னவென்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பதே. ஒரு பெண் பெற்றெடுக்க போகிற ஒரு பிள்ளை தன்னுடைய கிரியைகளை அழிக்கப் போகிறார் என்பது இந்த சாபத்தின் விளைவு என்று சத்ரு நன்கு அறிந்து கொண்டான். ஆனால் எந்த பிள்ளை எப்போது எந்த பெண் பெற்றெடுப்பாள் என்பது சத்ருவுக்கு தெரியாது. பிள்ளை பிறந்தால் தானே பிரச்சனை, தடுத்து விடலாம் என்று சத்ரு அநேக பெண்களை பகைத்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடினான். பிள்ளை பிறந்த போதோ பார்வோனையும் ஏரோதையும் கொண்டு பிள்ளைகளை கொன்று குவித்தான். மோசே ஞானமுள்ள தனது தாயினால் காப்பாற்றப்பட்டார். சர்வ வல்லமையும் ஞானமும் உள்ள கர்த்தர் மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் கன்னி மரியாளிடத்தில் பிறக்க செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவரின் வல்லமையால் தடைகள் உடைவதாக. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமோடே பண்ணின உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.